அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? குழந்தைங்க தான் ஸ்கூலுக்கு போக பயந்துகிட்டு எனக்கு நாளைக்கு ஜுரம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த டேர்ம் எல்லாம் சொல்லி மாட்டுவாங்க. இதை ஃபன்னா எல்லா ஃபேமிலிலையுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனா இதே வேலையை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பண்ணியிருக்காங்க. ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல நாளைக்கு ரைடு நடக்க போகுது அப்படின்னு நாளே ஏவா வேலு டீமுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 இடங்கள்ல ரைடு நடந்தது இல்ல. ஆனா நாளே ஏவா வேலுக்கு தெரிஞ்சிருச்சான் இத மாதிரி ரைடு நடக்க போகுது அப்படின்னு. சரிப்பா, யாரு சொன்னா? ஏதாவது அதிகாரி சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை உடைய இயக்குனரா இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்களே ஏவாவேலுக்கு தகவல் கொடுத்துட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சோ இந்த ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உளவுத்துறை மூலமா, எப்பொழுதுமே ஒரு கவர்மெண்ட் வந்து உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. சோ ஆல்ரெடி ஏவாவேலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இந்த ரைடு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உளவுத்துறை மூலமா விஜய்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அருண் ஐபிஎஸ் மேல செம்ம காண்டுல இருக்காங்களாம். என்ன சொல்லி உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த? யாருமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி கொண்டு வந்தா நீ எனக்கே ரிவிட் அடிக்கிறியா அப்படிங்கிற அளவுக்கு விஜய் வந்து அருண் ஐபிஎஸ் மேல கோவத்துல இருக்காங்களாம். இது இல்லாம அருண் ஐபிஎஸ் இன்னொரு விஷயத்திலையும் சிக்கியிருக்காங்க. விமலா அப்படிங்கிற விமலா ராணின்னு நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு அதிகாரியை வந்து நம்ம அருண் ஐபிஎஸ் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. என்னத்துக்காக அப்படின்னா, அருண் ஐபிஎஸ்க்கு தெரிஞ்ச இன்னொரு பெண்ணதிகாரி மேல இந்த விமலா ராணி நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க வந்த உடனே அவங்க மேல நடவடிக்கை அப்படிங்கறத எடுத்தாரு, சஸ்பெண்ட் பண்ணாரு. பட் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் சஸ்பெண்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்திலையும் தனக்கு தேவையானவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனா அவங்க மேல யாராவது நடவடிக்கை எடுத்தா அவங்க மேல அருண் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற இந்த விஷயத்திலையும் அருண் ஐபிஎஸ் பேர் வந்து 2 நாளா கோர்ட் வரைக்கும் போய் நார்னதுனால சோ கூடிய சீக்கிரம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து அருண் ஐபிஎஸ் தூக்கி அடிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா எடுத்து பேசியிருந்தோம். கரூர்ல இந்த ஏவா வேலு கேங் வந்து ஒரு பேங்க் மாதிரி ஒரு பில்டிங்கை வச்சு நடத்திட்டு இருக்காங்க, எப்படி எல்லாம் கேஷ் ஃப்ளோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா எடுத்து பேசியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எஃபோர்ட் போட்டு எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றப்போ அதை நிறைய பேர் ரிசீவ் பண்றப்போ உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து ஒரு குரல் மட்டும் போறவங்க வரவங்க அவன் இவன் எல்லாம் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் ஏன் கரூர் போல, துயர சம்பவம் நடந்தது, விஜய் ஏன் கரூர் போலங்கிற இந்த டைலாக தமிழ்நாட்டுல யாருமே கேட்காதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கேட்டிருப்போம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூட அங்க சென்னை வர வச்சுதான் பார்த்தார தவிர இவரு ஏன் கரூர் போல அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டுட்டே இருந்தது. பட் முதலமைச்சர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கழிச்சு அதுக்கான விடை அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வர 10ஆம் தேதி, அதாவது ஜூலை 10ஆம் தேதி விஜய் வந்து கரூர் போறாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2 நாள் பயணமாக, பொதுவா இந்த மாதிரி முதலமைச்சர் போறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி போக மாட்டாங்க. சோ அங்க போயிட்டு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்களெல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. இது இல்லாம கரூர் மாவட்டத்துல இன்னும் சில வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் விஜய் தொடங்கி வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சோ இவ்வளவு நாளா விஜய் ஏன் கரூர் போகல அப்படின்னு கேட்டுட்டு இருந்த வாய்க்கெல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கு. இனிமே அந்த வாய்கள் என்ன பேசுது, சந்திச்சு அந்த குடும்பத்தெல்லாம் நிவாரணம் ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டாச்சு, நேர்லயும் சந்திச்சாச்சு அப்படின்னா இனிமேல் அந்த வாய்கள் என்ன பேசுது, என்னத்தை தூக்கிட்டு வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி நீக்கம் அப்படிங்கிறது தான். அது எப்போ செய்தி வெளியாகும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரத்குமார் அவர்கள் அமைச்சர் பதவி நீக்கப்பட போகுது, அவர் அமைச்சர் பதவியில இருக்க மாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு கோவம் வரலாம். ஒருவேளை டிவிக்கு ஆடியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஜிட்டல் மீடியா இந்த விஷயத்தை எடுத்து இவ்வளவு பேசல அப்படின்னா இது தாவேக்கா இதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுத்திருக்க மாட்டாங்க.
அங்க மேலிடம் வரைக்கும் இத மாதிரி இந்த சரத் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே போய் சேர்ந்திருக்காது. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒண்ணு நம்ம வந்து அந்த ஸ்டேடியத்துல ஒரு வீடியோ தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து மாத்திரையை நுணுக்கிற அந்த வீடியோ பார்த்தோம். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவர் பீச்சில் சுத்துறது, தாய்லாந்துல சுத்துறது, அந்த ஸ்டேடியத்திலேயே வேற வீடியோ டான்ஸ் ஆடுற அந்த வீடியோ அப்படின்னு பல வீடியோக்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. சோ இந்த விஷயம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சதுனால ஒரு 2-3 நாளா என்ன வேவ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணுவாங்கல்ல தலைமையில இருக்கவங்க. சோ அத மாதிரி வாட்ச் பண்ணப்போ பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உளவுத்துறையை வச்சு அந்த ஆள் என்ன அங்க மாத்திரை சாப்பிட்டாரா என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்காங்க. பட் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இவர் ஒரு கதை சொன்னார்ல வீடியோ வந்து சொன்னார்ல சரத்குமார் அந்த வீடியோல வந்து எந்த ஒரு அடிப்படையும் ஒரு ஆதாரத்தோட அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டா போயிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் ரிப்போர்ட்ல பேசப்பட்டிருக்கு. பட் பேசிக்கா சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இவரு குழந்தையோட போனன்னு சொன்னாருங்க. ஆனா குழந்தை சம்பந்தமா இவர் நியாயமா ஒரு நியாயஸ்தான் உண்மையான குழந்தையோட தான் போயிருந்தார் அப்படின்னா குழந்தையோட போட்டோ போயிருந்தாங்கன்னா அங்க போன வீடியோ இத்தனை வீடியோ எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு போட்டோவில் ஒரு வீடியோவிலையாவது குழந்தை கவர் ஆயிருக்கணும்ல. சோ அத மாதிரி எங்கேயும் குழந்தை கவர் ஆகல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னார்ல எப்போ கல்யாணம் ஆச்சு, இப்போ அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு, இவங்க ஸ்டேடியத்துக்கு போறப்போ அந்த குழந்தைக்கு எத்தனை வயசா இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சரத்குமார் வந்து வெளிப்படையா சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒருவேளை இருக்குமோ அது மாத்திரையா அப்படின்னு நம்ம லைட்டா யோசிச்சு பார்க்கலாம். அத மாதிரியும் சரத்குமார் தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர் கிட்ட ஒருவேளை அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம இருந்தது அப்படின்னா அந்த டாக்டர் கிட்ட ஏதாவது காமிச்சிருப்பாங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க. எப்பொழுதும் குழந்தை அப்படின்னா ஏதோ ஒரு டாக்டர் கண்ணு முன்னு தெரியாத ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போய் காமிக்க மாட்டாங்க. ரெகுலரா பிறந்ததுல இருந்து 2 மாசத்துல இருந்து 1 மாசத்துல இருந்து எந்த டாக்டர் கிட்ட காமிக்கிறோமோ அதே டாக்டர் கிட்ட தான் ரெகுலரா காமிப்பாங்க. குழந்தைங்க டாக்டர் அப்படின்னாவே ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிக்கு கிடைச்சிடும். சோ அப்படி ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சிருப்பாங்கல்ல. சோ அந்த டாக்டர் யாவது கூப்பிட்டு இல்லங்க இவர் வந்து என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு, சோ அந்த டைம்ல வந்து இத மாதிரி இருந்தது அப்படின்னு ஏதாவது பேச வச்சிருக்கலாம். இல்லனா அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க மருந்து எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல. சோ அத மாதிரி ஏதாவது விஷயத்தையாவது இந்த சரத்குமார் வந்து எடுத்து இந்தாங்க ஆதாரம் என்னை பத்தி தப்பா பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த சரத்குமாரும் அவங்க மனைவி என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் இவங்க நம்பிடுவாங்க, இந்த மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமும் இல்லாம சும்மா மேம்போக்கா எங்களை குறை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே பெரிய சந்தேகம் வந்தப்போ உளவுத்துறை இவங்க பேசின இந்த வீடியோ இவர் எப்போ அங்க போனாரு, இவரு டேப்லெட் பயன்படுத்திருக்க இந்நேரம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே இவங்க குழந்தைக்கு எத்தனை வயசு, எப்ப கல்யாணம் ஆச்சு, இப்ப எத்தனை வயசு, அப்போ எத்தனை வயசுல இருந்திருக்கும் அப்படின்னு உளவுத்துறையினார ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்கல்ல. சோ இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, எங்கெங்க போயிருக்காரு, தாய்லாந்துல எங்க சுத்தி இருக்காரு, கையில பாட்டில வச்சுட்டு பீச்சில சுத்தி இருக்காரு அப்படிங்கிற மொத்த ரிப்போர்ட்டையும் எடுத்து உளவுத்துறை தமிழக வெற்றி கழகத்துக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புஷி ஆனந்த் கையில கொடுத்துட்டாங்க. சோ இந்த ரிப்போர்ட் எப்படி போயிருக்கு அப்படின்னா முழுக்க நெகட்டிவா போயிருக்கு, சரத்குமார் அவர்களுக்கு நெகட்டிவா போயிருக்கு. சோ போனதுக்கு அப்புறம் நேத்தி சரத்குமார் அவர்களை புஷி ஆனந்த் நம்ம பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அங்க வச்சு அவங்களுடைய வீட்டுல வச்சு நம்ம புஷி ஆனந்த் வந்து சரத்குமாரை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சப்போ இத மாதிரி இதான் ரிப்போர்ட் வந்திருக்கு, இது உங்களை பத்தி ஃபுல்லா நெகட்டிவா தான் வந்திருக்கு. சோ இதுல ஏன் இதை புஷி ஆனந்த் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னா புஷி ஆனந்த் சொல்லி தான் நம்ம சரத்குமார் வந்து அமைச்சரானாரு. சோ அதனால இதை புஷி ஆனந்த் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சோ ஹேண்டில் பண்ணிட்டு கடைசியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் எடுக்கிற முடிவு தான், முதல்வர் எடுக்கிற முடிவு தான், இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு எதிராக எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. சோ அதை முடிச்சிட்டு வெளியில வரப்பதான் நம்ம சரத்குமார் அவங்களுடைய மூஞ்ச பார்த்தோம் அப்படின்னா அப்படி தொங்கி போன மாதிரி இருக்கு. சோ இத மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது தேவைங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்க முடியும். அடுத்த அமைச்சருக்கு பயம் வரும், ஐயோ நாம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நாம குடிச்சிட்டு டான்ஸ் ஆடணும், தஞ்சாவூர் எம்எல்ஏ ஆடினார்ல, சோ அது மாதிரி நாம ஆடணும் அப்படின்னா நம்மளுடைய எம்எல்ஏ பதவியை கூட தூக்கிடுவாங்க போல அப்படிங்கிற பயம் மற்ற அமைச்சர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருக்கும் வரணும். பயம் இருந்தா மட்டும்தான் நீங்க கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும். சோ டிவிக்கு ஆடியன்ஸுக்கு என்ன சொல்றேன், ஏன் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னா நான் வந்து இந்த விஷயத்த சொன்னேன், இத மாதிரி அது டேப்லெட்டா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து கீழே வந்து என்கிட்ட சண்டை போட்டீங்க, என்னப்பா நீ டிஎம்கே ஆளா மாறிட்டியா, டிஎம்கே ஃபேவரா அப்படின்லாம் கண்ணா புண்ணான்னு பேசுனீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க,
சரத்குமார் அப்படிங்கிற நபர் விஜய்க்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான நபரா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜயோட ஃப்ரெண்டா இருப்பார் நினைக்கிறீங்களா? மிஞ்சி போனா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் விஜய் மீட் பண்ணி போட்டோ எடுத்திருப்பார். அவ்வளவுதான் சரத்குமாருக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு. அப்படி இருக்கப்போ விஜய் சூஸ் பண்ற எல்லாரும் சரியா இருப்பாங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடியவங்க முட்டு கொடுக்கிறது, கீழே இருக்கக்கூடிய டிவிக்கு தொண்டர்கள் பேசுறதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. தப்பு அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஆனா அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குதா, தப்பு பண்ணா கட்சிக்காரன் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்களே தவிர இந்த கட்சியில கெட்டவங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அது யதார்த்தத்துல லாஜிக்குமே கிடையாது. கீழே ஒரு நபர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா சோ அது அவர் பண்ணவே மாட்டாரு. விஜய்க்கு கீழே இருக்க விஜயோட கொடையில இருக்கக்கூடிய இந்த 35% 1,70,000 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த 1,70,000 பேருக்கு நம்ம முட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தப்பு பண்ணார் அப்படின்னா விஜய் நடவடிக்கை எடுப்பார். எங்க அண்ணன் சும்மா விட மாட்டார். கட்சிக்காரன் நடவடிக்கை எடுத்தாலும், அதாவது தப்பு செஞ்சாலும், அமைச்சரே தப்பு செஞ்சாலும் எங்க அண்ணன் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி பழகுங்க. மக்கள் விரோதத்தை கீழே இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் சம்பாதிக்க முயற்சி பண்ணாதீங்க. என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்து இந்த ஜெனரல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, ஜெனரலா பேசக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, நான் எந்த கட்சி சாராதவன் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்காதீங்க. தாவைக்கா மேலிடமே ரெடியா தான் இருக்கு கட்சிக்காரன் தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. ஆனா கீழே இருக்கக்கூடிய நீங்க இல்ல தப்பு செஞ்சிருக்க மாட்டார்னு சொல்றதுல ஏதாவது ஒரு அடிப்படை லாஜிக் இருக்கணும். சோ இத தாவைக்கா ரசிகர்கள் தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்க கட்சியை ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு, ஏன் அப்படின்னா சில கலைகளை எடுத்தா மட்டும்தான் நீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரா நீங்க ஒரு அமைச்சரவையை கொண்டு வர முடியும், ஒரு கட்சியை கொண்டு வர முடியும். சோ அதுக்கு கட்சி தலைமை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதோ, எந்த அளவுக்கு அதுக்கு தயாரா இருக்கோ அதே அளவுக்கு கீழே இருக்கவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா மக்கள் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க.